லைகா கோவே கிங்ஸோட புவனேஸ்வர் நம்மளோட இருக்காரு. உங்களுக்கு ஒரு நல்ல சீசனா இருந்திருக்கு வித் லைகா கோவே கிங்ஸ். நிறைய க்ரூஷியலான மூமெண்ட்ஸை பிரேக் த்ரூஸ் எடுத்து தந்திருக்கீங்க. ஹவு ஹாப்பி ஆர் யூ வித் யுவர் பெர்ஃபார்மன்ஸ்? டெஃபினட்டாக நல்ல லென்த் அடிக்கிறது வந்து எனக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆஸ் அ நியூ பால் பவுலராக நீங்கள் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக பிரேக் த்ரூ எடுத்து கொடுத்தீங்கன்னா டீமுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஆஸ் அ பவுலராக எனக்கும் அது ஹாப்பியாக இருக்குது. ஓகே, சூப்பர். வேர்ல்ட் கிரிக்கெட்டில் புவின்னு ஒருத்தர் பயங்கரமான ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்காரு. அவர் உங்கள் லைஃப்பில் உங்களோட ஸ்கில்ல ஏதாவது இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்காரா? ஆக்சுவலி நான் ஸ்டார்ட் பண்ணும்போது நேச்சுரலாக அவுட் ஸ்விங்கர் மட்டும் போடுவேன். அப்புறம் ஸ்விங்கு பெட்டராக இருக்கிறது தெரிஞ்சுட்டு சரி நம்ம ரெண்டு சைடும் மூவ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இது. பட் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா இன்ஸ்விங்கர்ஸ் எடுத்துகிட்டு வரும்போது கொஞ்சம் அவ்வளோ பெட்டராக எடுத்துகிட்டு வர முடியல. ஸோ அதுக்கப்புறம் பி அருண் சாரை போயிட்டு நான் மீட் பண்ணேன். ஸோ அங்கேருந்து இன்னும் ஒரு மொமெண்டம் பிரேக் இருந்துச்சு. அங்கேருந்து வந்து இன்னும் என்ன பெட்டராக பண்ண முடியும் என்னோட இதில் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு செஷனில் பார்த்து அட்ரஸ் பண்ணார். ஸோ அதுக்கப்புறம் என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் சரவணன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அசிஸ்டண்ட்டாக அங்கே இருக்கார். அவர் தான் ஆக்சுவலி என்னை அங்கே கூட்டிகிட்டே போனார். ஸோ தட் ஆக்ஷன் கரெக்ஷனுக்கு அப்புறமும் ஒரு 6 to 8 month வந்து பார்த்திங்கன்னா வீடியோ அனலிஸ் எல்லாம் பண்ணி வீடியோஸ் எல்லாம் நாங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஸோ ரெகுலராக காண்டாக்ட்லேயே இருந்துச்சு. ஸோ இப்போது இன்ஸ்விங்கரும் ஒரு பர்டிகுலர் ஏரியாவிலேருந்து கரெக்டாக மூவ் ஆகுது. ஸோ கோவெல் அவருக்கு இந்த நேரத்தில் என்னோட தேங்க்யூ. நைஸ். பிஹைண்ட் த சீன்ஸ் நிறையா ஒர்க் பண்ணியிருக்கீங்க, நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. பட் அதெல்லாம் தாண்டி ஒரு லெகசி டீமில் இந்த வருஷம் நீங்கள் இருந்திருக்கீங்க லைகா கோவே கிங்ஸ். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? உங்களோட பாசிட்டிவ் டேக்அவேஸ் என்ன? கண்டிப்பாக நீங்கள் ஐபிஎல் ஆடுற பிளேயர்ஸ் வந்து நம்ம கேப்டனாக இருக்கும்போது நம்ம அவர்கிட்ட இன்னும் நிறையா கற்றுக்க முடியும். ஸோ நானும் பாய்கிட்ட வந்து நிறையா கேட்டிருக்கேன். ஸோ என்ன பண்ண முடியும் ஆஸ் அ பவுலராக, இன்னும் நான் என்ன இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நிறையா இன்புட் கொடுத்துருக்காரு. ஸோ அதில் இன்னும் ஒர்க் பண்ண முடியும். ஆஸ் அ கிரிக்கெட்டராக நீங்கள் வந்து டே பை டே லேர்ன் பண்ணிகிட்டே இருக்க போகிறீங்க. ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா எனக்கு அது நல்ல லேர்னிங்காக இருந்திருக்கு. ஓகே, சூப்பர். உங்களோட கடைசி ஆட்டம் இந்த சீசன். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.